நான் உன்னை மறக்கப்படுவதில்லை, இதை என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஏசாயா புஸ்தகம் 49:15-16 இப்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற இந்த மகிமையான வார்த்தையை நீங்கள் கவனிக்கவும். என் மகனே, என் மகளே, ஏன் நீ துக்கித்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? என்னுடைய காரியங்கள், என் சரீர பலவீனங்கள், என்னுடைய தேவைகள், நான் கேட்கும் விண்ணப்பத்துக்கு இன்னும் பதில் வரலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறக்காதே. இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் நம்மை மறக்காதபடி, அவர் உள்ளங்கைகளிலே நாம் வரையப்பட்டபடியினாலே அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்கிறதல்லவா? அதை உணர்ந்து நாம் இனி வேதனைப்படுகிறதை, துக்கப்படுகிறதை, வியாகுலப்படுகிறதை விட்டுவிட்டு அவருக்கு சாட்சியாக, அவருக்கு உண்மையான பிள்ளையாக வாழ்ந்து வர கர்த்தர் தாமே நம்மீது கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும்.